ஒருவரின் குணமே அவருக்கு அழகு. ஒரு காட்டில் குரங்கு, எலி, வெட்டுக்கிளி ஆகிய 3 பேருக்கும் இடையே யார் அழகு என்று சண்டை வந்தது. அப்போது குரங்கு, நான் தான் அழகு, மனிதர்களே என்னிலிருந்து தான் வந்ததாக சொல்வார்கள் என்று கூறியது. தொடர்ந்து எலி, நான் தான் அழகு, அதோடு புத்திசாலியும் கூட, மனிதர்கள் வசிக்கும் வீட்டிற்குள் அவர்களுக்கு தெரியாமலேயே நுழைந்து வசிப்பேன் என்றது. உங்கள் அனைவரிலும் உருவத்தில் நான் சிறியவனாக இருந்தாலும் கிளி போல் பச்சை நிறத்தில் இருப்பதால் தான் நான் அழகு என்று வெட்டுக்கிளி கூறியது. இதனையெல்லாம் முயல் கேட்டுக்கொண்டபடியே இருந்தது. மேலும் 3ம் முயலிடம், நீ என்ன சொல்லப் போகிறாய் என்று கேட்டன. அதற்கு முயல், நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை என்றது. இதை கேட்டு அங்கு வந்த காகம், உங்கள் 4 பேருக்கும் இடையே அழகு போட்டி வைத்துக் கொள்ளலாம், அதில் வெற்றி பெறுபவர்களே அழகு என்று அறிவித்து விடலாம் என்று கூறியது. இதற்கு அவைகள் ஒப்புக்கொண்டன. முயலும் சற்று தயக்கத்துடன் சம்மதம் தெரிவித்தது. அப்போது அங்கு குருவி ஒன்று காலில் அடிபட்ட நிலையில் நகர முடியாமல் பரிதவித்தது. மேலும் குரங்கு, எலி, வெட்டுக்கிளியிடம் உதவி கேட்டது. ஆனால் அவைகளோ குருவியிடம், நேரங்காலம் தெரியாமல் பேசாதே, நாங்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளோம் என்று கூறின. ஆனால் முயலோ குருவியின் நிலையை கண்டு பரிதாபப்பட்டு உடனே மருந்து, உணவு தேடி எடுத்து வந்து கொடுத்தது. இதைத் தொடர்ந்து அழகு போட்டியை காகம் நடத்தியது. முதலில் அழகு, அறிவு சம்பந்தமாகவே போட்டியை நடத்தியது. பின்னர், உங்களில் யாருக்கு நல்ல குணம் உள்ளது என பார்க்கலாம், இதில் தேர்வாகும் நபரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்றது. ஆனால் முன்னதாகவே குருவிக்கு உதவி தனது நல்ல குணத்தை வெளிப்படுத்தியதால் முயல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மற்ற 3ம் தங்கள் தவறை எண்ணி வருந்தின. ஒருவரின் நல்ல குணமே அவருக்கு அழகாகும்.